ஏப்ரல் 17 ஆர்கே நகர் சட்டமன்ற பொது தேர்தல் நின்னதுக்கு அப்புறம் என்ன திடீர்னு வந்து கட்சியை விட்டு நீக்கிட்டு கவுக்க முற்பட்டோமா. அதற்கு முன்பு கொதித்தெழுந்த இவர் போன்ற 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் பழனிசாமியை மாற்ற வேண்டும் என்றுதான் அவர்கள் கவர்னர்கிட்ட கோரிக்கை வச்சாங்க. அந்த மனு இன்னும் இருக்கு, அது அவர்கிட்ட இருக்கும். அவர் அவசரமா சபாநாயகரை வச்சு இவங்களெல்லாம் பதவி நீக்க செஞ்சார். அதாவது ஆட்சியை காப்பாற்றிய 18 சட்டமன்ற உறுப்பினர்களை எம்எல்ஏ பதவி நீக்கியது பழனிசாமி. அதனால நன்றிக்கும் அவருக்கு சம்பந்தம் இல்லை. அதுபோல பிஜேபிக்கு நான் நன்றியா இருப்பேன்னு சொல்றாரு. 24 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி எஸ்டிபிஐ மாநாட்டில் என்ன பேசினார்? 24 தேர்தல் மாத்திரம் இல்ல, பாராளுமன்ற தேர்தல் மாத்திரம் இல்ல, 26 சட்டமன்ற பொது தேர்தலில் நான் பிஜேபிக்கு கூட்டணிக்கு செல்ல மாட்டேன். டெல்லியில போய் 24 சட்டமன்ற பாராளுமன்ற பொது தேர்தலுக்கு முன்னாடி அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தில் மறுபடியும் மோடி அவர்களுக்கு வலதுபுறம் உட்கார்ந்துட்டு திரும்பி ஓடி வந்தவர் பழனிசாமி. இன்றைக்கு பாவலா காமிக்கிறார். அவர் இன்னைக்கு பேசுறப்பையும் பன்னீர்செல்வத்தை இவரை சேர்த்து வைத்தது யார் என்று பன்னீர்செல்வமே சொல்லியிருக்கார். மோடி அவர்கள் சொன்னதுனாலதான் நான் மீண்டும் வந்தேன். கவர்னர் அவர்கள் இவர்களை கைகோட்டு வச்சு அவர் 11 எம்எல்ஏக்கள் வந்ததுனாலதான் இவர் ஆட்சி காப்பாற்றப்பட்டது. அதை எப்படியெல்லாம் எங்களுக்கு துரோகம் செய்தவரை திருப்பி சேர்த்துக்கிட்டார் அவர் பெரிய மனசு பண்ணி. என்னமா கட்சி ஆரம்பிச்சு என்னமோ 72ல இருந்து நடத்துற ஒரு மாதிரி பேசுறாரு. மற்றவர்களால் அவர் என்ன தேர்தலில் நின்று ஜெயிச்சு முதலமைச்சர் வேட்பாளர் ஜெயிச்சு வந்தாரா? எப்படி எல்லாம் புருடா விடுறாரு தீராருன்னுட்டு. அடுத்தது அவர் தன்னை ஒத்த தலைமையா மாத்திக்கணும்னு நினைச்சப்ப பன்னீர்செல்வம் அதை எதிர்க்கிறாரு, அதனால வெளியேறாரு. இன்னொன்று நேற்று பேசுறப்ப சொல்றாரு, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், நான் எங்களுக்கு தன்மானம் தான் முக்கியம்னு பேசுறவரு இப்போ போய் டெல்லி போய் ஆதரவுக்கு தேட வேண்டிய அவசியம் என்ன? அன்னைக்கு டெல்லிக்கு போனார் மார்ச் மாதம். நான் அங்கேருந்து எங்கள் டெல்லியில் உள்ள தலைமை கழக கட்டிடத்தை பார்க்க போறேன்னு போயிட்டு 6 கார்கள் மாதிரி திருட்டுத்தனமாக போய் ஹோம் மினிஸ்டரை பார்த்துட்டு வந்த பழனிசாமி.